புதிய புதிய அறிவிப்பு வந்து வெளியாகிட்டு வந்துக்கிட்டு இருக்குண்ணே. அதாவது குறிப்பாக மாவட்டந்தோறும் இருக்கும் அரசு மருத்துவமனையில் உள்ள காலிப்பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் உள்ள காலிப்பணிகள் நிரப்புவதற்கான புதிய புதிய அறிவிப்புகள் வந்து மாவட்டம் வாரியாக வெளிவந்துக்கிட்டு இருக்குது. சில மாவட்டங்கள் நம்மளால் அப்டேட் பண்ண முடியலை. முடிந்தளவு நம்மளால் எந்தெந்த மாவட்டத்துக்கு குயிக்காக அப்டேட் பண்ண முடியுமோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கோங்க. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழிகாட்டி மையம். அதாவது நீங்கள் முதல்ல நிப்பாட்டாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலிப்படங்களுக்கான அப்ளிகேஷனும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். என்னென்னங்கிறது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்காண்டி ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே இது வந்து வேறு இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனுமே காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஒரே வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்கண்ணே. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒன் ஸ்டாப் ஸ்டாண்டர்ட், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கக்கூடியதை வந்து அடிப்படையில் வந்து பணியிடங்கள் இருப்பதற்கான நியமனம் மூலம் செய்யப்படுகிறது. இந்த காலிப்படைகளுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. https://kanjipuram.nic என்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டை நான் சொன்ன இந்த இணையதளத்து மூலமாக பதிவிறக்கம் செய்து நீங்கள் அனுப்ப வேண்டிய விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம், பழைய கட்டிடம் முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், காஞ்சிபுரம் என்ற முகவரில் வந்து நீங்கள் 10/7/2026 நீங்கள் 5 மணி, அதாவது 5:45 வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 10/7/2026 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சொன்ன அட்ரஸுக்கு ரீச் பண்ணுற மணிக்கு போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்லை நேரில் கூட நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம். அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர்ஸ், அதாவது உமன் எம்ப்ளாய்மெண்ட் அட் ஒன் ஸ்டாப் ஸ்டாண்டர்ட் நான் சொன்னோம்ல, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே எழுதிக்கோங்க. சைடில் வந்து உங்களோட ஃபோட்டோ எழுதிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது கேபிட்டல் லெட்டர் மென்ஷன் பண்ணிக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அடுத்து மேலா ஃபீமேலாங்கிறத ஃபுல் பண்ணிக்கோங்கண்ணே. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அடுத்து ஏஜ் எழுதிக்கோங்க. மேரிட் ஸ்டேட் மேரிடா அன்மேரிடா எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஃபாதர் ஹஸ்பண்டா ஃபாதரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நேச்சுராலிட்டி இந்தியான்னு போட்டுக்கோங்க. நம்பர் 7 பார்த்துக்கோங்க. நம்பர் 7 வந்து நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனஸ் ரேக்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க, ஃபீல்டில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்கண்ணே. உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. அடுத்து கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் எழுதிக்கோங்க. 11 வந்து 12 வந்து அதர் சர்டிஃபிகேஷன், வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜிக்னேஸ் உங்களுடைய கேண்டிடேட்னு போட்டிருக்காங்க, அதில் வந்து உங்களுடைய சைன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க, பிளேஸ் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல என்ன போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் அந்த போஸ்ட் எழுதிருங்க. மேலே முதல்ல நம்ம படித்தது தான் எந்த டேட்டில் எந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணுமோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம முதல்ல பார்த்தோம். அப்ளிகேஷன் ஃபார்மில் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதை தான் இங்கே வந்து அட்ரஸ் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சேம் கான்செப்ட் தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியதான் வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உள்ள மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழே வந்து ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏஎன்எம் வந்து புல் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தா இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/7/2026 அன்று மாலை 5:45 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா தபால் அல்லது வந்து விரைவு தபால் மூலமாக கூட அனுப்பலாம் நீங்கள். அதுக்கான இந்த பணியிடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். துணை செவிலியர் ஏஎன்எம் சொன்னேன், அதான் போட்டிருக்காங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிச்சுக்கணும். 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். டிபிஹெச் அப்ரூவல் இன்ஸ்டியூட் அண்டு ரெக்கார்டிங் பை த நர்சிங் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இதான் இது இன்டர்வியூ பேசஸ் தான். ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னா நகர்ப்புற ஆரம்ப சுகாதாரம் பஞ்சப்பேட்டை மற்றும் மாங்காடு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் வேலை பார்க்கணுமோ அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி 17,500 மந்த்லி வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க.
நிபந்தனைகளை பார்ப்போம். இந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானது தான். இது எப்போதுமே தற்காலிகமானது தான். எப்போதுமே பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி எப்படி பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம். அவன் பின்கோடு கொடுத்துருக்காங்க, தொலைபேசி நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் டவுட்டோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். வேலை நாட்களில் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதாவது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் கால் பண்ணுங்கள். சப்போஸ் ஊடால அரசு விடுமுறை இருந்தாலும் அந்த டைங்களில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அந்த டைம் வந்து நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து குறிப்பு பார்ப்போம். விண்ணப்ப படிவங்களை நீங்கள் வந்து அந்த kanjipuram.nist.in நான் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொன்னோம், அதே வெப்சைட்டில் தான் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. அந்த லிங்கில் தான் இருக்குது. நீங்கள் இது மூலமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். எந்தெந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கலாம் அதுக்கான பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னாடி நகல் இருக்கலாம். அதாவது செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் வந்து ஃபுல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஸ்ராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுவீங்க. ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ் ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷனுக்கான ஸ்ராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுவீங்க. அந்த ஸ்ராக்ஸில் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து போட்டுருங்க. மெயினாக செல்ஃப் அட்டஸ்டட் போடுங்க. இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நேரில் கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கூட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பலாம். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்னால் தான் 6/7/2026 மாலை 5 மணிக்குள்ளே வந்து தான் பெறக்கூடிய விண்ணப்பம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதைத்தான் இந்த பாயிண்டில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக கொடுக்கல. சில மாவட்டங்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அண்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கிரேட் 2க்கு வந்து 4 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே சேம் டைப் தான் 6/7/2026 அன்று மாலை 5 மணிக்குள்ளே வந்து விண்ணப்பங்கள் வரவேற்க மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான காலிப்பிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து 4 காலிப்பிடங்கள் சொல்லியிருந்து 4 காலிப்பிடங்கள் அதில் வந்து என்ன நீங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 12th வந்து பாட்னி அல்லது ஜுவாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம் SSLC லெவலு. அதுக்கடுத்து 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் என்ற 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்க அந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். முற்றிலுமே இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் தான், ஒன்லி பெர்மனெண்ட் கிடையாது. கேண்டிடேட் வயசு வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒர்க் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெல்த்து வெல்னஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எந்தெந்த சென்டரில் வந்து காலிப்படை இருக்கவோ அந்த காலிப்படைங்களை வந்து குறிப்பிட்டிருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கான அமௌண்ட் மந்த்லி ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. மாதம் சேலரி வந்து 17,500 அறிவிச்சிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படைங்களை அப்ளை பண்ணலாம். அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கான டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் அல்லது தனி இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவோட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கணும். அவங்க தான் அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவி வந்து முற்றிலுமே தற்காலிகமானது. ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த பணி வந்து நியமிக்கிறாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம். தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி எண் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வேலை நாட்கள் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதாவது திங்கள் டு வெள்ளி. அதில் ஊடால எப்போதும் அரசு விடுமுறை இருந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டாம். வேலை நாட்கள் மட்டும் கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கலாம். குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் kanjipuram.nic.in என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த எல்லா விண்ணப்பத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் வந்து எல்லா விண்ணப்பமில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க அந்த போஸ்டிங்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்ராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க. ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ் ப்ளஸ் நீங்கள் என்ன முடிச்சு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸு வந்து அது வந்து சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். அந்த ஸ்ராக்ஸு கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு நீங்கள் உங்களோட சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இதை வந்து நீங்கள் நேரில் கூட அனுப்பலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/7/2026 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து கொண்டு போய் சென்ட்ரல் மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக அனுப்பணும். இல்லை அப்படின்னா நேரில் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதான் ரொம்ப சேஃபு. இதுதான் விண்ணப்ப படிவம். நம்ம இப்போ பார்த்துக்கிறது தான் வந்து விண்ணப்ப படிவம். இந்த படிவத்தை பார்த்துக்கோங்க.
இதில் வந்து தற்காலிகமாக பணியிடங்களை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, விண்ணப்பதாரியின் பெயர் எழுதிக்கோங்க, தகவல்கான பெயர் எழுதிக்கோங்க, பிறந்த தேதி என்னவோ எழுதிக்கோங்க, விண்ணப்பத்தின் பணியின் பெயர், என்ன போஸ்டிங் நீங்கள் விண்ணப்பிக்கீங்களோ, என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அடுத்து வந்து சாதி சான்றிதழ் என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இணைச்சிக்கலாம். கல்வி தகுதி, சாதி சான்றிதழ் ப்ளஸ் வந்து ஆதார் என்ன ஆதார் என்ன அதை எழுதிக்கோங்க. அடுத்து கைபேசி, அதுக்கடுத்து உங்களோட மின்னஞ்சல் முகவரி எழுதிக்கோங்க. முன் அனுபவம் எதுவும் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட இதுக்கு பின்னாடி இணைச்சிக்கோங்க. தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி 2 முகவரியுமே எழுதுங்க. அதில் மென்ஷன் பண்ணுங்கள். தற்காலிக முகவரின்னு போட்டு மென்ஷன் பண்ணி அதுக்கடுத்து எழுதுங்க. அதுக்கடுத்து நிரந்தர முகவரின்னு போட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். இடம் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த இடம் போட்டுக்கோங்க. தேதி என்னைய தேதி நீங்கள் அப்ளை பண்ணுற தேதி போட்டுக்கோங்க. உங்களுடைய சைன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் சதவீதத்தில் எடுத்த நீங்கள் இப்போதைக்கு ரீசெண்டாக எடுத்த புகைப்படத்தை வந்து சுய சான்றொப்பம் விட்டு சான்றிதழ் நகலும் இணைக்கணும். அந்த ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நேர்காலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும். இன்டர்வியூக்கு உங்களுக்கு வர சொல்லுவாங்க. அதுக்கான லெட்டர் வரும். அப்போது நீங்கள் வந்து ஒரிஜினல் காப்பி எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து டிபிக்கான காலிப்படங்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது லேபரேட்டரி டெக்னீஷியன், எல்டி மற்றும் விசிட்டர், அதாவது கவுன்சிலர் காலிப்படங்களுக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 6/7/2022 அன்று மாலை 5 மணிக்குள்ளே தான் அந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதுக்கான காலிப்படங்கள் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கான லேப் டெக்னீஷியன் தான் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து லேப் டெக்னீஷியன் வந்து ஃபஸ்ட்டு இது லேப் டெக்னீஷியன் நீங்கள் முடிச்சுக்கணும். 10th 12th முடிச்சு மெடிக்கல் லேபரேட்டரி வந்து முடிச்சுக்கணும். டிப்ளமோ கோர்ஸில் 2 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்து 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிசிபிடி ஸ்பெக்ட்ரமர் வந்து நீங்கள் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து. ப்ளஸ் வந்து எந்தெந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குங்கிறத வந்து பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ பேஸ்லாம் இருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 7 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா 17,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. மாத சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 17,000 ரூபா சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. அது டிபி ஹெல்த் விசிட்டர் அதுக்கு வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBHW LHM ANM ஹெல்த் ஒர்க்கர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ஹையர் கோர்சஸ் ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங் இதெல்லாம் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அதாவது டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலும் போதும், ANM முடிச்சிருந்தாலும் போதும். ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பேஸஸ் தான். இப்போ மொத்தம் 4 காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த ஊருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிபி கவுன்சிலர்னு போட்டிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். டிகிரி கிராஜுவேட்டில் வந்து சோசியாலஜி அதில் ஃபிசியோலஜி முடிச்சவங்க அந்த காலிப்படங்களை அப்ளை பண்ணால் இன்டர்வியூ பேஸஸ் தான். ப்ளஸ் வந்து டிசி காஞ்சிபுரம் தான் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு காலிப்படம் அறிவிச்சிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 15,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒர்க்கட் அண்ட் கவுன்சிலர் அது பேசிக் நாலேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலேஜ் பேசிக்காக நமக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் அந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நிபந்தனைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானது தான். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன முகவரி தான். நிரந்தர செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 42A ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம், தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. குறிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதான் அந்த வெப்சைட் காஞ்சிபுரம் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்ராக்ஸ்லையும் கீழே வந்து சுய சான்றொப்பம் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க. இந்த தபாலை வந்து நீங்கள் நேரில் அல்லது விரைவு தபால் மூலமாக வேணாலும் கொடுக்கலாம். 6/7/2026 மாலை 5 மணிக்குள்ளே இந்த விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த விண்ணப்பமுமே வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் 6/7/2026க்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நேரில் போய் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம டேட்டு பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதில் நேராக கொண்டே கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.